ஆண்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் எல்லாம் இதில் சேர்க்கப்படவில்லை. எல்லோரையும் சேர்த்து கூட்டினால் 10 அல்லது 15,000 பேர் திருப்தியாக சாப்பிட்டிருக்கலாம். திருப்தியாய் என்று சொன்னால் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். அதே போலதான் ரூத்தும் திருப்தியாய் வயிறு நிறைய சாப்பிட்டாள். மீந்ததை எடுத்தும் வைக்கிறாள். இந்த போவாஸ் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். ரூத்தை மகளே என்று அன்போடு அழைக்கிறான். அவளை விசாரிக்கிறான். அவளுக்கு ஆறுதலாய் பேசுகிறான். அவளை ஆசீர்வதிக்கிறான். அவளுக்கு திருப்தியாக போஜனம் கொடுக்கிறான். அதே போலதான் உங்களை கர்த்தர் இன்றைக்கு மகளே என்று அன்போடு அழைக்கிறார். உங்களை அவர் விசாரிக்கிறார். உங்களுக்கு ஆறுதலாய் அவர் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றிலும் திருப்தியாய் தருகிறார். இப்படி இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனாய் போவாஸ் வாழ்ந்திருக்கிறார். 4வது கேள்வி,